இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கும், குடமிளகாவும் வச்சு ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு பெல்லாரி வெங்காயத்த நல்லா பொடுசா கட் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலியில எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகும், சோம்பும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல நல்லா வதங்கணும். இதுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா, லைட்டா உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமே அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்துடும். சீக்கிரமா வதங்குறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமாவே ஆனியன் வதங்கிரும். இப்போ நல்லா எவ்வளோ வதக்கணுமோ வதக்கிடுங்க. அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே குடமிளகாய நல்லா கட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா அந்த விதையோட சேர்த்து இது பண்ணிக்கலாம். அந்த காரம் வேணாம் அப்படின்னா அந்த சீடை மட்டும் எடுத்துருங்க. சீடை எடுத்துட்டு சதுர சதுரமா கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசா வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதா வேணாலும் போட்டுக்கலாம். இது இங்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணி போட்டா நல்லா இருக்காது. வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சீங்கன்னா கூட உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் கேஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம். இப்ப இருக்க கேஸ் தட்டுப்பாட்டுக்கு குக்கர்ல இல்லாம சும்மா வேக வச்சோன்னா அவ்வளவு சீக்கிரம் வேகாது. இப்ப தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாதனால பெருங்காயம், பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், குடமிளகாய் இது நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளியுமே நல்லா வந்து வதங்கி மைய இருக்கணும். அதாவது தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, கலர் மட்டும்தான் தெரியணும். இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒன்னோட ஒன்று நல்லா திரண்டு வரணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா திரண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கையிலேயே மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கையில் மசிச்சு விட்டாலே எப்படி அழகாக உதிர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா இது மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க ஆனியன் மசாலால போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்குக்குள்ள மசாலா எல்லாமே நல்லா டீப் கோட் ஆகணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக தெரியும், ஆனால் நம்ம கிளற கிளற அந்த உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாவும் போய் ஆட் ஆகிடும். நல்லா ஃபுல்லாகவே மசிச்சு விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சால்ட்டும் போதுமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இருக்காது. ஏன்னா நல்லா உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துடும். அதே மாதிரி வெங்காயத்தோட குடமிளகாயும் போட்டு வதக்கும் போது அந்த கேப்சிகமும் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூள் தூவி நீங்க அப்படியே வச்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.